ராமநாதபுரம் அருகே ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை விழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் உடலில் வர்ணம் பூசி பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் அடுத்துள்ள ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழாவை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறந்து கணபதி ஹோமம் நடைபெற்று ஐயனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணியளவில் ரெகுநாதபுரம் ஸ்ரீ முத்துநாச்சியம்மன் கோவிலுக்கு சென்று 1000க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் தங்களது உடலில் கலர் பூசிக்கொண்டு குருசாமி மோகன் தலைமையில் மேள தாளத்துடனும் வான வேடிக்கைகளுடனும் நாட்டிய குதிரை நடனத்துடனும் பேட்டை துள்ளல் தொடங்கி ஊர்வலமாக ஸ்ரீ வல்லபை கோவிலுக்கு வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் உற்சவர் சிலை பல்லக்கில் பசுமை குளத்திற்கு எடுத்துச் சென்று பால், இளநீர், பன்னீர், சந்தனம், கோடி தீர்த்தம் மூலம் அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதன் பின்னர் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அன்னதானமும் நடைபெற்றது. சபரிமலையில் நடைபெறுவது போல இக்கோவிலில் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இதில் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள், மாலை அணிந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுவாமி சரணமையப்பா, வல்லபை ஐயப்பா சரணமையப்பா. பக்தர்கள் முக்கியமாக மாறிய விருத்தமும் முன் கீழ் தெரியாத நபர்களிடம் பேச வேண்டாம். வல்லபை ஐயப்பா சரணமையப்பா. மாறிய விருத்தமாக தங்களுடைய பொருட்களின் நகைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
கொடிமரத்துக்கு முன்னாடி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க சாமி. வரக்கூடிய சுவாமி